ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் விலாக் தான். காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அந்த பூனை வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா மாமா பழக்கப்படுத்தி விட்டாங்க. டெய்லி வந்து கத்திக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் பாருங்கள். பார்த்து சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. மேலும் மேலும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். திங்கிற வரமாட்டேன் நான். என்ன திறக்கணுமா கதவை? திறந்தா என்ன என்ன எதுக்கு இப்படி காலையிலே வந்து கத்திங்கிற? சோப், என்ன வேணும் உனக்கு? பசிக்குதா வேணுமா? அங்கே இருக்கா? சரி போகலாமா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக மணி 4 ஆகுது. அவ்வளோ நேரம் வந்து கத்திக்கிட்டே இருக்குது கதவு திறக்கலன்ட்டு. என்ன வரவா? சரி வா போகலாம். இங்கே வா மேலே வா. நீ வா, இங்கே வா, மேலே வா. நீங்கள் வா, நான் தரேன். வா மேலே வா. இங்கே வா சொன்னேன். நான் வரமாட்டேன் போ. நான் வந்து தரமாட்டேன். நீங்கள் மேலே வா. இங்கே வா நான் தரேன். இங்கே வா. வருவியா வரமாட்டியா? இங்கே வா நான் தரேன். போ, அப்போ போ. நான் தரமாட்டேன். நீ போ. நான் வரல. நீங்கள் மேலே வா, நான் வரேன். நீங்கள் மேலே வா. ஏன் பசிக்குதா? சரி போகலாம் போ. சரி போ. சரி வரேன் போ. போகலாமா? நீங்கள் வா, மேலே வாடி. என் காலு. போகலாம் போ. வா. சரி வா. நீ போ, நான் வரேன். நீ போ. சரி வா போ. நான் தடுக்கி விழுந்துட போகிறேன் உன்னால். வா. எங்கே இருக்கு? நீ இப்போ வடிவீடு. வா. இங்கே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? தினமும் 4 மணிக்கு வந்து எழுப்பி இப்படி தான் வெளியே நரிலாம் ஊழ இடுது. இது இங்கே வந்து கத்தி பொறி கொடுன்னு கத்துது. சாப்பிட்டுட்டு வரோம் பாருங்கள். இப்போ நான் வந்து அதுக்கு அங்கே வண்டிக்கிட்ட பொறி வச்சுட்டேன். அது சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பிட்டுட்டு இப்போ உள்ளே வரும் பாருங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தின்னுட்டு வந்துடுச்சு. சாப்பிட்டியா? போதுமா? இங்கே வா, மேலே வா. இப்போ வா சொன்னேன். வா மேலே வா. வாடி தங்கம். வா மேலே வா. தூங்கலாம் வா. வரலையா மேலே? வா மேலே வா. ஓரடி வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் பழக பண்ணி வச்சுருக்கான். என்ன பண்ணி நல்லா பழக்கப்படுத்தி விட்டு வச்சுட்டாரு. இல்லை அவன் ஏன் கோவமாக இருக்க? நான் தான் வந்து கதவை திறந்து கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் கோவமாக இருக்க?
மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு டே 4 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாம் அது இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதால் தான் காலையிலே கத்தி 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 எழுப்பி விட்டுடுச்சு. நான் எந்திரிச்சிட்டேன். நம்ம அரிக்குட்டி வந்து தூங்குது. அரிக்குட்டி தூங்குது. இதுக்கு மேலே போய் வீடு வாசலாம் பெருக்கிட்டு அரிக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சு பேக் பண்ணணும். என்ன செய்யறதுன்னு தெரியல, பார்க்கலாம். பயங்கரமான குளிருது. வெளியே குளிர் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், என்னம்மா ஏறி வந்து உட்காந்துக்கிச்சு. என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க பூனை. இவர் நல்லா பழக்கப்படுத்தி விட்டு போயிட்டார் அந்த பூனைக்கு. பாவம் கத்தியே சாவுது. அதனால் சரி பூனா போட்டோன்னு கொஞ்சம் கொஞ்சம் பொறி வைக்கிறேன்னா அது வந்து நல்லா எரிய மடி மேலே உட்காந்துக்கிச்சு. இவ்வளோ குளிர்லேயும் ஃபேனை போட சொல்லி உயிரை எடுக்கிறாங்க இவன். சரி வாங்க போய் நம்ம வேலைங்களை பார்க்கலாம். கோனிங்கில் எடுத்து உதறி இங்கே போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ நம்ம வீடு பெருக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா வெளியே எப்படி இருக்குது பாருங்க. அப்பா குளிர், செம்ம குளிர். ஓகே, பெருக்கிட்டு பார்க்கலாம். பாத்திரம் இருக்குது கழுவுறதுக்கு. நைட்டு கழுவில் குளிர் தாங்க இல்லைன்னு இப்போயும் தண்ணியில் கை வைக்க முடியாது. ஏன்னா மணி 5 தான் ஆகுது. அதனால் பொறுமையாக கழுவிக்கலாம். இப்போ போய் பூ பறிச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பூ பறிச்சிட்டோம். இன்றைக்கி கோவிலுக்கு வேறு போகணும்ல, பூ பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் பூ பறிச்சிட்டு போகலாம். கண்ணு வேறு தெரியலப்பா இருட்டில். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்ற இன்றைக்கி திங்கக்கிழமைன்றதுனால எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க. அதனால் சீக்கிரம் பூ பறிச்சிடலாம். இது வந்து இவ்வளோ பூ பறிச்சிட்டு வந்திருக்கேன். இதுவே பத்தாது. இது வந்து நம்ம செடியில் பூத்த பூ. நான் வாங்கி வச்ச செடியில் பூத்த பூ. 3 பூ வந்து பறித்து போட்டுட்டாங்க. 2 பூ இதையும் இன்றைக்கி பறிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் முந்தையே பறிச்சிட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். சாணி அள்ளுறாரு. நாளும் பரவாயில்லன்னு பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சுடு தண்ணி போட்டுங்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, பாத்திரத்தெல்லாம் அடுக்க வேண்டிய இடத்த அடுக்கியாச்சு. இப்போ எனக்கு வந்து சுடு தண்ணி போட்டுங்கிறேன். தண்ணி வந்து சூடாகட்டும். தண்ணி குடிச்சிக்கிட்டே அரிக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, கேட்கலாம் அவங்கிட்டே. சீனி பரோட்டா செஞ்சிட்டோமா? சீனி பரோட்டா லேட் ஆகுமே, பண்ணவா? சரி ஓகே. அரி வந்து பூரி ஆளு கொசா வேணும்ன்ட்டான். சரி வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும், டக்குன்னு செஞ்சிடலாம். பூரி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமா. ஏன்னா பூரி செய்ய எண்ணெய் இல்லை. எண்ணெயை பார்த்தா எண்ணெய் இல்லாமல் இருந்தது. அதனால் பூரி செஞ்சால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு சரி ரவை இருந்ததா ரவை உப்புமா பண்ணி கொடுத்துட்டோமா பாருங்க. ஊன்னா அதனால் ரவை வறுத்துட்டு இருக்கேன். ரவை செஞ்சுட்டு பார்க்கலாம். எடுத்துகிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, கொஞ்சம் அது பேர் வர மாட்டேங்குது டக்குன்னு, அது பேர் மறந்துடுச்சு. உளுந்து போட்டு தாளிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து ரவையை வறுத்து கொட்டி வச்சுருக்கோம். இப்போ போய் நம்ம சாரை வந்து எழுப்பி ப்ரஷ் பண்ண சொல்லலாம். வாங்க பழுத்தீங்க. நம்புறேன்.
பெட்ஷீட்லாம் மடிக்கிற சாமி. பெட்ஷீட்டா? ஓகே. வேறு யார் மடிப்பாங்க? அப்பா இருந்த வரைக்கும் அப்பாவை ஏமாற்றிட்டு மடிச்சு வைக்க சொல்லிட்டு இருந்தோம். அப்பா இல்லைல்ல, நான் தானே மடிக்கணும். நான் மடிக்கிறேன். இது என்னுடைய இது. எண்டு உங்களுது இது இருக்கு. எண்டு மாதிரி பண்ண மேலே வச்சிருங்க. சரிங்க, நீங்கள் போய் ப்ரெஷ் பண்ணுங்க. இருங்க, வீர இருக்கிறேன். சரி போதுங்க, போங்க. முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எழுந்துரு சாமி, டைம் ஆகுது. பல்லு தேய். சரி வா, டக்குன்னு போய் பல்லை மட்டும் தேய்ச்சிட்டு ஓடு. பல்லை தேய்ச்சிட்டு மூஞ்சி கழிட்டா. வா வா வா, டைம் ஆகிடுச்சு பாரு. சேமியா உப்புமா ரெடி. இப்போ அவரை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம. நான் இங்கேயே தான் இருக்கேன் போ. இல்லை, பல்ல தேய்ச்சிட்டு வந்து எப்படி சாப்பிட்றான் பாருங்களேன். உட்காந்தின்னு சாப்பிடு. இங்கே வந்து அவருக்கு யூனிஃபார்மு எல்லாமே எடுத்து வச்சாச்சு ரெடி ஆகிறதுக்கு. இது வந்து உள்ளே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கு மேலே யூனிஃபார்ம் போட்டு பவுட்ரு. இப்போ வந்து பனிக்காலம் வந்துருச்சுல்ல, அதனால் வந்து அல்வேரா ஜெல்லு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ரெடி பண்ணலாம். ஏன் அப்படி திருன்னு முழிக்கிற? இருங்க பாருங்க, காலுக்கு சாக்ஸ் எல்லாம் போட்டு சரி, குளிர் தாங்க முடியல. என்னரி? ஆமாம்மா. சரி ஓகே, பாய். எங்கள் மாமனார் மாடு கட்டுறதுக்காக போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அரி என்ன பண்ணுறான்னா, கையில் எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். அசினை வரலையா? சரி गाड़ी आसुची तपो गाड़ी आसची. வேன் வருதுங்க, அரியோடைய வேனு. பார்க்கலாம் வேனை ஏற்றும் போது. जा कुल दे. பாய். சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை வந்து வாங்கிட்டு வந்தது 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது. எவ்வளோ கீரை இருக்குது பார்த்தீங்களா? பொரியல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சுத்தம் பண்ணுறேன். இது மாமா இருக்கும்போது வாங்கிட்டு வந்த கீரை அப்படியே இருக்குது இன்னும். அதை தான் இப்போ சுத்தம் பண்ண போகிறேனே. சுத்தம் பண்ணி பொரியல் பண்ணி வச்சா அரி வந்தானா சாப்பிடுவான்.